Good morning. So, respected PTA President Professor Jaykumar, respected correspondent and respected principal, thank you for this wonderful opportunity. And I would also extend my greetings to the wonderful teachers over here who have trained such a wonderful, students in such a wonderful fashion. Then respected and responsible parents who are here to encourage your children. And above all these wonderful children, right? So far we have seen only 3 performances and I am really amazed. Okay, so I am going to talk something which is going to be very important for everyone's life. Okay, so as a parent it will be important for you, as a teacher it will be important for you, and as for our wonderful children it is going to be important for you as well. To reach everyone, I think I would shift it to Tamil. That's fine. I'll mix it in Tamil and English, right? கிளாஸில் ஒரு பையன்கிட்ட வந்து டீச்சர் வந்து கேட்குறாங்க ஒரு கேள்வி. அவர் வந்து இப்படி வானத்தை பார்த்துட்டே இருக்காரு. எதனால வானத்தை பார்க்குறாரு? அப்படியே கூரையை பார்க்குறாரு. எதனால பார்க்குறாரு? 3 சாய்ஸ் கொடுக்குறேன், என்னன்னு சொல்ல போறீங்க? கூரையில் ஒரு எலி இருக்கு. ரெண்டாவது, அவருக்கு அந்த ஆன்சர் தெரியல. மூணாவது, மேபி அந்த பையன் ஒரு விஷுவல் லேர்னராக இருக்கலாம், அதாவது பார்வை காட்சிப்படுத்தி படிக்கிற பையனா இருக்கலாம். இந்த 3ல எது கரெக்ட் சாய்ஸ்? மேல ராட் இருக்குங்கிறது தானே, எலி இருக்குங்கிறது தானே கரெக்டான சாய்ஸ். சி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சின்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் நம்ம என்ன சொல்லுவோம்? மேலே எலி போகுதா அப்படின்னு கேட்போம், அப்படி தானே? ஓகே, ஸோ அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். சரியா? மேலே எலி இருக்கா இல்லையா? ஓகே, ஸோ 3 விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். சிம்பிளான விஷயங்கள், அது உங்கள் சில்ட்ரனை பற்றி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, ஒவ்வொருத்தருமே நம்ம யூனிக். அதை ஒத்துக்கிறீங்களா? we are all unique. நம்ம எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள். சரியா? சில்ட்ரன் தனித்துவம் வாய்ந்தவர்கள், பேரண்ட்ஸாக நம்மளும் தனித்துவம் வாய்ந்தவங்க தான். ரெண்டாவது, இந்த தனித்துவத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா that is our strength. உலகத்தில் ரொம்ப சாதிச்சவங்கலாம் அவங்களுடைய தனித்துவத்தை ஐடென்டிஃபை பண்ணவங்க. மூன்றாவது, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான கெரியர் பாத் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சில்ட்ரனை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அழகாக சயின்டிஃபிக்காக வளர்க்க முடியும். இந்த 3 பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட், நான் கேட்ட கேள்வி எதற்காக மேலே பார்த்தாங்க அப்படின்னு கேட்டோம்ல. சரியா? அது 4 விதமான லேர்னிங் ஸ்டைல் இருக்கு. 4 விதமான லேர்னிங் ஸ்டைல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஸ்டைல் ரீட் அண்ட் ரைட், எழுதுறதும் படிக்கிறதும். ஓகே, ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு விதமாக நம்ம படிப்போம். ரீட் அண்ட் ரைட் படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சிஸ்டம் ரொம்ப ஈஸி, ஏன்னா வாசிக்கணும், அதை எழுதணும், அதுதான் நம்மளுடைய எக்ஸாம். கரெக்ட் தானே? ரெண்டாவது, விஷுவல் லேர்னர்ஸ். விஷுவல் லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க எதையுமே காட்சிப்படுத்தி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு படத்தை காமிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மனதில் பதியும் போதே அது ஒரு படமாக தான் பதியும். அது படமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மூணாவது விதமான லேர்னர்ஸ் ஆடிட்ரி, அதாவது கேள்வி ஞானம். கேட்டாலே போதும், கிளாஸில் டீச்சர் கிளாஸில் கேட்குறத வச்சே உடனே சொல்லிடுவாங்க. அதனால் டீச்சருக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்க. கிளாஸில் எடுத்திருப்பாங்க, அடுத்த நிமிஷம் சொல்லிடுவாங்க அப்பா அப்படின்னு இருப்பாங்க. இது யார்? ஆடிட்ரி லேர்னர்ஸ். 4வது ஒரு லேர்னர்ஸ் இருக்காங்க. இவங்கள பொதுவாக யாருக்கும் பிடிக்காது. ஏன் தெரியுமா? இவங்க கைனஸ்தெட்டிக் லேர்னர். எதையுமே செஞ்சு பார்த்து தான் படிக்கணும்னு நினைப்பாங்க. செஞ்சு பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். ஒரு தடவை செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. இதான் 4 லேர்னர்ஸ். இப்போ நம்ம ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். மேலே எலி இருக்கா அப்படின்னு இப்போ உங்கள் எல்லாரையும் நான் பார்க்க வைக்க போகிறேன். சரியா? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லதுக்காக யோசிக்க போகிறீங்க. அந்த யோசிக்கிறதுக்காக யாரெல்லாம் வானத்தை பார்த்தீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் கண்ணு எங்கே மேலே போகுதான்னு பார்க்கலாம். சரியா? நீங்கள் கடைசியாக டூருக்கு போன இடம் எது? உங்கள் கண்ணு மேலே போகிறத நீங்கள் பார்க்க முடியுதா? உங்களுடைய உங்கள் பேரண்ட்ஸுக்கு கேட்குறேனே, உங்களுடைய 3rd ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டீச்சர் பேர் என்ன? கஷ்டப்பட்டு கண்ணை பிடிச்சி வச்சுருக்கீங்களா? கண்ணு மேலே போகுதா? ஏன்? இந்த 2 கேள்வியுமே காட்சி சார்ந்தது. இந்த 2க்குமே விஷுவல் தான் ஞாபகம் இருக்குது. கடைசியாக கொடைக்கானல் போயிருந்தீங்கன்னா கொடைக்கானல் பிக்சர் தான் ஞாபகம் வருது. கரெக்டா? ஒரு விஷுவல் லேர்னர் திங்க் பண்ணும்போது கண்கள் மேலே போகும். இது சைக்காலஜி. ஸோ
கண்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ட நீங்க கேட்கும்போது யோசிக்கிறாங்க அப்படின்னா, கண்கள் மேலே போகுது அப்படின்னா அவங்க காட்சிப்படுத்த நினைக்கிறாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். மேத்ஸ் டீச்சரோட நேம் கேட்டேன். உங்களுக்கு டீச்சரோட நேம் முதல்ல ஞாபகம் வராது. பிரெயின் எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம்? டீச்சரோட முகத்தை ஞாபகம் வச்சிருக்கோம். கரெக்ட் தானே? நீங்க 3ஆம் கிளாஸ்ல நமக்கு யார் மேத்ஸ் எடுத்தா அப்படின்னு யோசிக்கிறீங்க. டீச்சரோட நேம் வரும், டீச்சருடைய முகம் முதல்ல வரும், அதுக்கு பிறகு உங்களுக்கு நேம் ஞாபகம் வரும். இது ஏன் விஷுவல் லேர்னர் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி இது சைக்காலஜில டீப்பரா போனா அவங்களுடைய ஐ மூவ்மெண்ட்டை வச்சே அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்மளுடைய சில்ட்ரனுக்கு அஸ் எ டீச்சர், அஸ் எ பேரண்ட் அண்ட் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லேர்னிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த லேர்னிங் ஸ்டைலில் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே லைஃப்பில் ஒரு ரிமார்க்கபிளான ஷிஃப்ட் இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் கெரியர் கவுன்சிலிங்கில் இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, பையன் வந்து படிக்கவே மாட்டேங்கிறான், எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, எவ்வளவுத்துக்கு அவன் வாசித்தாலும் வாசிக்கிறான் புரியுது ஆனால் எழுத மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன்கிட்ட கேட்கும்போது என்ன மாதிரி அவன் படிப்பான் அப்படின்னா, படிக்க இருக்கவே மாட்டேங்கிறான், துருன்னு அங்கங்கே மூவ் ஆகணும்னே நினைக்கிறான், நான் கஷ்டப்படுத்தி படிக்க வைக்கிறேன் அப்படிம்பாங்க. மோஸ்ட்லி இந்த லேர்னர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸாக இருப்பாங்க, செயல்முறையில் படிக்கிறவங்க. சரியா? லேபில் உள்ள விஷயம்லாம் நல்லா செஞ்சுருவாங்க, ஒரு தடவை செஞ்சு காமிச்சா போதும் டக்குன்னு செஞ்சுருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கும்போது எழுத்தை வாசிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா we are unique. ஒவ்வொருத்தரும் இந்த 4 லேர்னிங் ஸ்டைலில் ஒன்று தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது நீல் ஃப்ளெமிங் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்டோடைய ரிசர்ச். இந்த 4ல் எதை உங்கள் குழந்தை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அஸ் அ பேரண்ட் உங்கள் கூட அவங்க படிக்கும்போது எதில் வந்து அவங்க இந்த 4 முறையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில விஷயத்துக்கு ஒரு பிக்சர் காமிச்சு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அப்படியே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்கே போய் எழுத முடியலன்னா கூட படத்தை வரைஞ்சிட்டு வந்துடுவாங்க, அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்க. செயல்முறையில் செஞ்சு காமிக்கிறவங்களுக்கு மேபி நீங்கள் ஒரு வீடியோ காமிக்கலாம், இல்லைன்னா சின்னதாக அதை வந்து செயல் விளக்கம் காமிச்சு கொடுத்தீங்க எப்படி செய்கிறது அப்படின்னு அவங்கள கை வச்சு செய்ய வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வயதானது வரைக்கும் அது மறக்கவே செய்யாது. அதை எங்கே போய் எழுதணுன்னாலும் ஈஸியாக எழுதிடுவாங்க. ஏன்னா எங்கேருந்து ஞாபகம் வரும்? அவங்களுடைய செயல்முறையிலிருந்து ஞாபகம் இருக்கும். இப்போ அஸ் அ ஸ்டூடெண்ட் இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அப்படின்னா மோர் அந்த லெவலில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அதாவது குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேயா? இந்த மாதிரி ஸ்டூடெண்டோட யூனிக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விதமான செட்டப் இருக்குது. இப்போ எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம்? நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறதுலேருந்தே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய எந்த லேர்னிங் மெத்தட் அதிகமாக இருக்குது, என்ன மாதிரி பர்சனாலிட்டி. ஸோ 2ஆம் கிளாஸ்ல இருந்தே மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒவ்வொரு விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இப்போ நான் பாட ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், 5 மினிட்ஸில் இந்த மீட்டிங் ஓவர், எல்லாரும் போயிடுவீங்க. ஆனால் சில குழந்தைங்க எவ்வளோ அழகா, அவ்வளோ சின்ன வயசில் வந்து அவ்வளோ அழகாக பாடிட்டு போகிறாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா அவங்களுக்கு மேபி மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாடுற இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் மியூசிக்கில் ரொம்பவே ஈஸியாக அவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கீபோர்ட் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க அப்படியே படப்படப்படன்னு அதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி சிலருக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும், இன்னொருத்தர் கூட பேசுகிறத ரொம்ப விருப்பப்படுவாங்க, அந்த விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப அதிகமாக வளர்ந்து வரதை பார்க்கலாம். சிலருக்கு வரைகிறதுல கிரியேட்டிவ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்தே 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்மளால் வீட்டில் அவங்களுடைய ஸ்ட்ரெங்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராமீட்டரும் என்ன அப்படிங்கிறத பார்த்து அது எல்லாத்துலையும் நீங்கள் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தேர் ஸ்ட்ரெங்ஸ். ஒருவேளை உங்களுடைய குழந்தை வந்து எயின்ஸ்டீனாக இருக்கலாமா? ஆல்பர்ட் எயின்ஸ்டீனா? நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணால் தானே தெரியும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி? நம்ம குழந்தைங்க கூட எவ்வளோ அழகாக நம்ம அவங்க கூட பேசுகிறோம், அவங்களோட படிக்கிறதுல இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலமாக when you identify those you will be able to guide them in the right way. Okay? Now third, as a career counselor நான் வந்து கெரியருக்கும் இதுக்கும் இருக்க ரிலேஷனையும் நான் சொல்லிடுறேன். ஓகே? எத்தனை பேர் இந்த சைல்டோடைய இல்லைனா ஸ்டூடெண்டோடைய இல்லை நம்மளோட யூனிக் பொட்டென்ஷியல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த வேலையில் போனால் we will be able to shine more, right? ட்ரூவா இல்லையா?
எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு இஷ்டமானதுன்னா நீங்கள் ரொம்ப அழகாக அதில் நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஷைன். அப்போது நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஸ்கில்லை வளர்த்துட்டோம் அப்படின்னா என்னங்கிறத கண்டுபிடிச்சோன்னா, சிலருக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இன்வெஸ்டிகேட்டிவாக இருப்பாங்க, எதனாலும் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, இது கரெக்டாக, இது இப்படி வருமா அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு மேபி ப்ரோக்ராமிங் மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு C++, ஜாவான்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக 12th முடிக்கும்போது அவங்களுக்கு தெரியாத கம்ப்யூட்டர் லாங்குவேஜே இல்லாமல் ஆயிரும். அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்பர் ஸ்கில்லை கொடுத்துட்டோன்னா ரொம்ப நேச்சுரலாக அவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம சில்ட்ரனை we can guide in the right way. ஓகே, ஸோ இன்னையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய யுனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை இன்னும் மெருகேற்றணும். டீச்சர் கேள்வி கேட்கும்போது மேடம் நான் யூனிக் ஆனால் எனக்கு இந்த கேள்வி தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கரெக்ட் தானே? எதுக்காக? இது நம்ம ஸ்ட்ரெங்த்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. மற்ற இதெல்லாம் தெரியணுமா? கண்டிப்பாக தெரியணும், ரீட் அண்ட் ரைட்டும் இருக்கணும். ஆனால் உங்களுடைய ஸ்ட்ரெங்த்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் பெட்டர். ஓகே, நாங்கள் ஒரு கெரியர் கவுன்சிலிங் வரும்போது அதை வந்து ஃபுல்லாக அசஸ் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் டூல்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டின்ஸ் சில்ட்ரன் ஆன்சர் பண்ணுறதுலேருந்தே ரொம்ப அழகாக வந்து இவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதை வச்சு நாங்கள் வந்து சேனலைஸ் பண்ண சொல்லுவோம். பட் இதுக்கு நாங்களாம் ஒரு கெரியர் கவுன்சிலர் தான் தேவைன்னு இல்லை. அஸ் அ பேரண்ட், எவ்ரி பேரண்ட் வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த யூனிக்னஸ் இன் யுவர் சைல்டு. ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஓகே, தேங்க்யூ. நிறைய இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா யுவர் சில்ட்ரன் வில் ஹாவ் much greater results and that performance will remarkably increase. Thank you so much for this opportunity and I am also waiting for the programs.